ஹாய் த்ரெட்லர்ஸ், ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பேங்க் வந்து ஒரு நல்ல வளர்ந்து வர செக்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் செடான் வந்து மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கியபை பண்ணுது. இப்போது ட்ரெண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா சப் 4 மீட்டர் எஸ்யூவி வந்து நல்ல வந்து ஒரு வளர்ந்து வர செக்மெண்ட்டாக வந்து மாறிட்டு வருது. ஸோ அந்த வரிசையில் ரெனோவோட கைகர் வந்து வந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2025 நம்ம ஒரு சின்ன வாக்கர் ஒன் ரிவ்யூ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 2025 ஒரு சின்ன அப்டேட்ஸோடு கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னலாம் அப்படின்றது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாடலை வந்து ரெனோ வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவாக ஒரு 12 சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் சேஞ்சஸ், அதே மாதிரி இந்த 2025 இந்த கார் வாங்குறதுக்கு வேல்யூ ஃபார் மணி காராக இருக்குமா, என்ன இஎம்ஐ பே பண்ணணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் பேமெண்ட் எவ்வளோ பே பண்ணணும், ப்ரைஸிங் என்ன வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அதாவது ஜிஎஸ்டி 2.0 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டர் இன்ஜின் தான் அப்படின்றதுனால டேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ என்னதான் ஆன் ரோட் ப்ரைஸ் வருது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாட் த்ரெட்லர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. அப்போ தான் நம்ம வந்து அப்கமிங் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா, அதே மாதிரி மஹிந்திரா, இந்த மாதிரி நிறைய கார்ஸ் வந்து பண்ணுறதா பிளான் இருக்குது. நீங்கள் தர ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் தான் சப்ஸ்கிரிப்ஷன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்டு பிரபா கார்ஸ். இந்த ஷோரூம் வந்து ஒசூரில் வந்து அதியமான் காலேஜ் தாண்டி வந்து இருக்குது. என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்சஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃப்ரண்ட் செக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு செஷனாக வந்து கொண்டு போவோம். எந்தெந்த செஷனில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ மொதல் சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட இந்த கிரில் டிசைன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பாருங்கள், நமக்கு இந்த ரெனோவோட லோகோவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ வந்து ரீடிசைன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ் வந்து இப்போ வந்து வந்துடும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது அவைலபிள் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபாக் லேம்ப்ஸுமே வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் செஷன் வந்து பார்க்க முடியும். ரொம்பவே ஒரு அக்ரெசிவாக ஒரு ட்ரெண்டிங்கான டிசைனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புது அப்டேட்டில் வந்திருக்கிறது தான். ஸோ அடுத்த என்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பையர்ஸ் எல்லாருக்குமே முக்கியமாக இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி தான். ஸோ இந்த காரில் சேஃப்டியை பொறுத்து ஒரு 23 ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த புது மாடலில் வந்து பார்த்திங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்து ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுத்துட்டாங்க. எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுக்கு ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வரும் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது. ஸோ சீட் பெல்ட் வார்னிங், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேம்லி வந்து சொல்லணும்னா இந்த மாதிரி மெயினான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் சேஃப்டி வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் எந்த ஒரு குறைகளும் கிடையாது. அடுத்ததாக இருக்க சேஞ்சஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 16 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் தான். ஸோ அலாயோட டிசைன் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த காரை பொறுத்து நமக்கு ஒரு 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். சிட்டி லிமிட்ஸில் எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உள்ள பேசஞ்சர்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக காரோட சைட் போர்டு வந்து எந்த ஸ்பீட் பிரேக்கர்லையுமே தட்டாது அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். அடுத்ததாக இருக்க இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்ஸில் இந்த கீழே வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா நீங்கள் வெயிலான இடத்துல வந்து கார் நிப்பாட்டிட்டு போயிருக்கீங்க, இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து கூல் பண்ணி வைக்கணும் நீங்கள் வந்து ஏறும்போது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இதில் வந்து ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, டாப் வேரியண்ட்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஏசி வந்து ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேபின் வந்து கூலாக இருக்கும். ஸோ அதுக்கான ஃபியூச்சருமே வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வீனியன்ஸ் ஃபியூச்சராக வந்து ரெனோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிராப் ரயில் வந்து பார்க்க முடியும். இதில் ஒரு 50 kg லோடை வந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ மற்ற கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வைஸாக தான் கிராப் ரயில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் லக்கேஜுமே மவுண்ட் பண்ண முடியும். அப் டு 50 kg வந்து ரெனோ கிளைம் பண்ணுறாங்க. அடுத்ததாக ரியர் ப்ரொஃபைலை பொறுத்து நமக்கு வந்து டிஃபாகர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வைப்பர் வந்து இருக்குது. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பாய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த மாடல்ஸ்லையுமே வந்து இருக்குது. இந்த ஸ்பாய்லர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் லைட் செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே இந்த லோகோவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து புது வெர்ஷன்ஸில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரியர் ப்ரொஃபைலுமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக வந்து இருக்கிறது பார்க்க
பார்க்க முடியுது. அடுத்ததாக பூட் ஸ்பேஸை வந்து பார்த்துருவோம். ஸோ அடுத்ததாக இந்த பூட் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 405 லிட்டர்ஸ்க்கான பூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் ஒரு 5 பேர் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வந்து லக்கேஜை வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ வந்து ஒரு ரெட்ரோஃபிட்டட் சிஎன்ஜியுமே வந்து ஆஃபர் பண்ணாங்க. ரெட்ரோஃபிட்டட் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிராண்ட்ஸோட அவங்க டைப் பண்ணி வந்து சிஎன்ஜி வந்து ஃபிட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே வந்து இப்போ வந்து அவைலபிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2025 மாடல்ஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த மாடல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோஃபிட்டட் சிஎன்ஜி வந்து அவைலபிள் இருக்குது. கம்பெனியில் வந்து இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் டீலர்ஸ் கிட்ட வந்து ஃபிட் பண்ணி தருவாங்க. ஸோ த்ரெட்லர்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியர் விஷயத்துக்கு வந்து வந்துடும். ஸோ இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புது டேஷ்போர்ட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் ஐ அக்ரி, ஒயிட் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏசி வென்ட்ஸ்லாம் ஒரு புது ஒரு பேட்டர்ன் மாதிரியான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்க்க முடியும் உங்களால். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த காரோட கலரோட அதே ஸ்டிச்சஸ் வந்து இங்கே அந்த டிசைன் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து ஆட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ரெனோ இப்போ வந்து புது அப்டேட்ஸில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இருந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேமரா வந்து நமக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷன், அதாவது ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட், ரியர்னா ரியர், சைடுனா சைடு, அந்த மாதிரி நமக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் வந்து இது பண்ணிக்க முடியும். இது வந்து நான் ரைட் ரிவ்யூவில் வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத காட்டுறேன். த்ரெட்லர்ஸ் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரியர் சீட் விஷயத்துக்கு வந்து வரும். இந்த ரியர் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த sub 4 மீட்டர் எஸ்யூவியில் மார்க்கெட்டில் இருக்க எல்லா காரை விட கம்பேர் பண்ணும்போது நமக்கு 222 NM நீ ரூம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அடிக்குவேட்டான ஸ்பேஸு. ஃப்ரண்ட்டில் இருக்க டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு மட்டும் இல்லாமல் ரியரில் இருக்க பேசஞ்சருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்குவேட்டான ஸ்பேஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனால் ஒரு ஃபேமிலி பையர், ஒரு லாங் ட்ரிப்லாம் அடிக்கடி போவீங்க, ரியர் சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டெஃபினெட்லி இந்த காரை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா அடிக்குவேட்டான ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு ரியர் சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சீட்டோட குஷனிங் இதெல்லாம் பொறுத்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு ஓகே, இது வந்து நான் நல்லா இருக்குன்னே வந்து சொல்லுவேன். லாங் ட்ரைவ் வந்து பெட்டராக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 4 டியூவல் டோன் கலர்ஸ் இருக்குது. அது என்னென்ன கலர்ஸ் அப்படின்றது நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஃபைனலாக இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பெரிய சேஞ்சஸுமே கிடையாது. ஆஸ் யூஷுவல் அந்த பழைய இன்ஜினே தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பழசு வந்துட்டு இருந்ததுங்களா RXL அந்த மாதிரி மாடல்ஸோட நேமை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றி இப்போ எமோஷன் அந்த மாதிரி சில மாடல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது நான் கலர்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதை கீழே வந்து எழுதிடுறேன். ஸோ இவ்வளோ தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் இருக்குது, எவ்வளோ EMI பே பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து ஷோரூமில் போய் நான் சேல்ஸ் பர்சனோட சேர்ந்து வந்து ஒரு வீடியோ வந்து கிளிப் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் என்ன ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆஃப்டர் GST என்ன ப்ரைசிங் வந்து இருக்குது, ஸோ இந்த புது வேரியண்ட்டோட ப்ரைசிங் என்ன அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக அங்கே ஷோரூமில் போயிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணி அந்த வீடியோ வந்து எடுத்து போட்டுறேன். ஸோ ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ பார்த்துட்டு அதை வந்து பார்த்துருவோம். ஸோ த்ரெட்லர்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி வந்து பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ வந்து எடுத்துருக்கோங்க. இந்த வண்டி கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ வந்து போட்டாச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த அப்டேட்டட் மாடலை ட்ரைவ் பண்ணி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஏன்னா புதுசாக யாராச்சும் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தருவோம் அப்படின்றதுனால தான் இப்போ ட்ரைவ் பண்ணி வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைவே ரைடெல்லாம் எடுக்க போகிறதில்ல, ஒரு நார்மலான ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ரோட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வென்டிலேட்டட் சீட்ஸை வந்து ஆன் பண்ணியிருக்கோம். சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இமீடியட்டாக வந்து பேசஞ்சர் அண்ட் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேட்டட் சீட் இருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்த ஃபியூச்சரான நமக்கு கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரியர் இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக 360 டிகிரி மாதிரி இல்லாமல் நம்மளால் ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், நான் ரியர் வந்து பண்ணியிருக்கேன், இப்போ ஃப்ரண்ட்டு, அதே மாதிரி சைடு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பாருங்கள், இப்போ நான் எக்ஸ்ட்ரீம் வந்து லெஃப்ட் கொண்டு போகிறேன். அப்போ வந்து எனக்கு எக்ஸாக்டாக வந்து சைடில் என்ன இருக்குது, நான் எந்த அளவுக்கு வந்து வண்டியை வந்து சேஃபாக வந்து குழியில் இறங்காமல் ஓட்ட முடியும் அப்படின்றத வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. யூஸ்வலாக 360 டிகிரியில் நமக்கு ஆல் ரவுண்ட் வந்து தெரியும், யூஸ்வலாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்டர்ஃபேஸ்னு வந்து சொல்ல முடியும். ஆல் 4 சைட்ஸை வந்து நம்மளால் எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வந்து மாற்றிக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், நான் ரியர் வச்சுக்கிறேன். ஸோ ரியர் மட்டும் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் வச்சோம்னா பாருங்கள், ஃப்ரண்ட் மட்டும் வந்து பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சராக வந்து நான் பார்க்குறேன். ஏதாச்சும் பிகினர் டிரைவர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த சைட் ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து
ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து சஸ்பென்ஷனுங்க. நான் வந்து ஒரு பிட்டர் பேட்டரான ரோட்டில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சருக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து தருது. இன்னும் வந்து சஸ்பென்ஷன் டூனிங்லாம் நல்லாவே ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாடல்லையும் நான் வந்து சொல்லியிருந்தேன் சஸ்பென்ஷனெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி நல்லா இருக்குது. இது வந்து sub 4 மீட்டர் எஸ்யூவியாக இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவோட ஃபீல் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு பெரிய எஸ்யூவி கார் ஓட்டுற ஃபீல் வந்து கொடுக்குது. என்ன ரீசன் வந்து கேட்குறீங்களா? யூஸ்வலாக நமக்கு எஸ்யூவியில் என்ன கிடைக்கும், இந்த பானெட் வந்து பார்த்து ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கார்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு எஸ்யூவி ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ அடுத்து கொஞ்சமாக ஆக்சிலேட்டரை வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டர்போ லேக் வந்து சுத்தமாக இல்லைங்க. ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் ஓட்டுற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வண்டி வந்து ஃபீல் ஆகாது. ஏன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டர்போ அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து கிக்கின் ஆகுது. பவர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துலேயே வந்து ஜென்ரேட் பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஓட்டுறதுக்கு ஒரு என்ஜாயபிள் ரைடு வந்து கொடுக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டாப் வேரியன்ட் அப்படின்றதுனால ஐ திங்க் நமக்கு லோவர் வேரியண்ட்டில் மோட்ஸ் இருக்கா இல்லையான்றது நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் ஸ்டில் இது வந்து நான் டாப் வேரியன்ட் தான் டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு வந்து 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 மோட்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்விட்ச் பண்ணி ஓட்டிக்க முடியும். யூஸ்வலாக மைலேஜ் ஒரு ஹைக்கோ மோடில் வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 17 to 18 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து வேறு கார் வச்சுருக்கேன். ஏன்னா இதோட ரியல் டைம் மைலேஜ் என்ன அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியாது. யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் ஆஸ் பர் ஸ்பெக்ஸு ஷோரூமில் கேட்ட வரைக்கும் அந்த மைலேஜ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபியூச்சர்ஸுங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா வேல்யூ ஃபார் மணி காரன் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ 2025 யாராச்சும் இந்த காரை வந்து சூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து சூஸ் பண்ணலாம். 3 சிலிண்டர் இதில் ஏதாச்சும் லேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெஸ்ட் ரைட் எடுங்க. 3 சிலிண்டருக்கான ஒரு ஃபீல் வந்து எந்த இடத்துலையுமே வண்டி வந்து கொடுக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட டியூனிங்கில் வந்து கம்பெனி நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டெஃபினெட்லி இந்த காரை வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரெனால்டு பிரபா கார்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் ரைட் வெஹிக்கிளுமே அவைலபிள் இருக்குது. தாராளமாக டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி ப்ரைசிங் டீட்டெயில்ஸ், இஎம்ஐ டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஷோரூமில் இருக்க ஸ்டாஃப் கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதையும் வீடியோ வந்து கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். தொடர்ந்து வந்து வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைகரோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து பார்த்துட்டு வந்தோம். இப்போ கொட்டேஷன் வாங்குறதுக்காக ஷோரூமுக்கு வந்து வந்திருக்கோம். நீங்கள் இன்கேஸ் ஒரு கார் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஸோ பழைய ப்ரைஸ் என்ன இருக்குது, புது ப்ரைஸ் என்ன இருக்குது, நான் பேஸ் வேரியண்ட்டுக்கு தான் வாங்க போகிறேன். குறிப்பாக சொல்லப்போனால் மற்ற ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ சார்கிட்ட வந்து வாங்கிடும். சார், இப்போ நம்ம பழசு வந்து என்ன ப்ரைஸ் இருந்தது, இப்போ புதுசு வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஆயிருக்கு? பழைய ப்ரைஸ் வந்து 6,29,000 இருந்துச்சு. ஓகே, இது பேஸ் வேரியண்ட் இல்லைங்களா? பேஸ் வேரியண்ட், அதாவது அத்தன்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஓகே, இப்போ இருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட் வந்து இப்போ வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. கம்மி பண்ணதுனால வந்து இப்போ வந்து அதே அமௌண்ட் வந்து 5,76,000 வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸை கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இல்லைங்களா? எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஓகே, நமக்கு கம்மியாக வருது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 53,695 வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, அதாவது 28ல இருந்து நம்மளுக்கு இப்போ 18க்கு கொண்டு வந்தாங்க. 1 லிட்டர்ஸ் என்ஜின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இது பண்ணிருக்காங்க. பேஸ் 1 லிட்டருக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி ஃபுல்லாக டிடெக்ட் ஆகிருக்கு. 53,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து மைனஸ் கம்மியாக இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுவே வந்து நம்ம எமோஷன் டாப் வேரியன்ட் சிவிடி வந்து போகும்போது கிட்டத்தட்ட 96,395 வந்து நமக்கு கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு ஏதாச்சும் ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுதுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதை வந்து ஃபோட்டோ கிளிக் வந்து எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அதே மாதிரி கார் ஏதாச்சும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரெனால்டு பிரபா கார்ஸ் வந்து மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறையவே ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்குங்க. கிட்டத்தட்ட மிட் வேரியண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 வரைக்குமே கம்மியாக இருக்குது. ஸோ 50,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி பேஸ்ட் அந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 96,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ எந்த வேரியண்ட்டுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து தேவைப்படுதுன்னா மறக்காமல் கீழே வந்து கேளுங்க. நான் இதை ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுருப்பேன். நீங்கள் கேட்குற வேரியண்ட்டை பொறுத்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான டிஸ்கவுண்ட் வந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு காரில் 1 lakh கம்மியாகிறதுலாம் சான்ஸே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆஃபர் போட்டாலுமே 1 lakh எல்லாம் யாராலையும் கம்மி பண்ண முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு த 2.0 ஜிஎஸ்டி. அதனால் நமக்கு நிறையவே நல்லது நடந்துகிட்ருக்கு. இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸிங் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. அதே மாதிரி அதை தாண்டி உங்களுக்கு டெஸ்ட் ரைட் இதெல்லாம் தேவைப்படுதுன்னா பிரபா கார்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே சார், நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து எந்த காரும் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வரவே வராது. நீங்கள் வந்து பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானது 5,76,000 வந்து பேஸ் வேரியண்ட்லேயே எக்ஸ்ஷோரூமில் கிடைக்குது. அதனால் நீங்கள் வந்து
தாராளமாக பிரபாகர்ஸில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட் டைம். ஸோ நிறைய பேர் கார் வாங்க ஐடியாவில் இருப்பீங்க இந்த 2025 ஆகட்டும். ஸோ இந்த ப்ரைஸ் ட்ராப் ஆகுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம். ஆக்சுவலாக ஏதோ ஒரு கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதை கருத்தில் சார் அடுத்ததாக இஎம்ஐ டீட்டெயில்ஸ், இப்போ எனக்கு டவுன் பேமெண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும், இஎம்ஐ டீட்டெயில்ஸ் வந்து என்னவா இருக்கும், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? சார் இஎம்ஐ வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து 1 lakh டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாம் 3 காருக்குமேவா நமக்கு? பேஸ் வேரியண்ட்டை பொறுத்து மாறும். உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட்டு வந்து 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கஸ்டமரோட பேங்க் சாய்ஸை பொறுத்து இருக்குது. அவங்களுக்கு ஒவ்வொரு பேங்க்ஸ் வந்து அவர் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் வைப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் மூலமாகவும் நம்ம இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் போட்டு எடுத்து கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ பேசிக்காக வந்து நம்ம இப்போ ஒரு கைகர் எடுக்கிறதா இருந்தால் மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ சார் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா பேங்க் டு பேங்க், பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக சொன்னோன்னா உங்களுக்கு 8,000லேருந்து இஎம்ஐ அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். ஓகே சரிங்க சார். ஓகே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.